ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான பிண்டம் அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். என்ன சார்னு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு கைஸ், அதனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. டேப்லெட்லாம் எடுத்திருக்கேன், நாளைக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, குறைஞ்ச விலைக்கு ஒரு பங்களா வீடு விலைக்கு வந்திருக்குன்ட்டு ஹீரோ அந்த பங்களாவை விலைக்கு வாங்கி தான் குடும்பத்தோட குடியேறாருங்க. குடியேறின நாள்லேருந்து வீட்டை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அண்ணம்மா அப்படின்ற ஒரு எக்ஸாசிஸ்ட்டை காட்டுறாங்க. இவங்க பேய் விரட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க காருக்குள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே ஒரு நாய் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக குலைச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆரம்பத்தில் அண்ணம்மா இதை கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. அண்ணம்மாவை காரை விட்டு இறக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அண்ணம்மா காரை விட்டு இறங்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாய் தலையில் அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போதுங்க. காரை விட்டு இறங்கின அண்ணம்மா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாங்க, இதை பார்த்தா நாய் மாதிரியே இல்லை, ஏதோ விசித்திர அனிமல் மாதிரி இருக்கு, இது கண்டிப்பா ஆபத்து தான், ஊர் எல்லையில புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ ஒரு நபர் வந்து அண்ணம்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு நபர் ரிப்போர்ட்டர்னும் அண்ணம்மா பேய் விரட்டுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. அண்ணம்மாவும் கூட சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி அண்ணம்மாவை வரவழைச்சிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பிளான்ஸ் கூட அண்ணம்மானால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி பேசாம அந்த பொண்ணுடைய தாத்தா மாதிரி பேசுதுங்க. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய தாத்தா இறந்து போயிட்டாருங்க. அதை இன்னும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி இருந்து இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்ல அண்ணம்மா வந்து பேசி பார்க்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணுடைய தாத்தாக்கு ப்ராப்பரா இவங்க இறுதி சடங்கு பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால தாத்தாவோடைய ஆன்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சுங்க. ஸோ இப்போ அண்ணம்மா சொல்றாங்க, உங்க அப்பாக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டாந்து கொடுங்க, பாசமா பேசுங்க, போயிடுவாரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் பாயசம் கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த பாயசத்தை ஊட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நார்மலாக அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்த அந்த பொண்ணுடைய தாத்தா ஆன்மா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சுங்க. ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அந்த தாத்தாவுடைய ஆன்மாவை பேய்கிட்ட அனுப்புனீங்களா இல்லை கடவுள்கிட்ட அனுப்புனீங்களா அப்படின்ட்டு. என்ன கேள்வி இது? சாந்தி அடையிறது அப்படின்னாலே கடவுள்கிட்ட போகிறதா தான் அர்த்தம். யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நான் நேரடியாக சந்திச்சு அவங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுப்பேன். இந்த மதம்னு இல்லை, எல்லா மதத்துலையுமே இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி, எத்தனை வருஷமா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த டேலண்ட் வந்தது அப்படின்னு கேட்க அப்பதான் அண்ணம்மா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணம்மாவுடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அண்ணம்மாக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்களும் அப்பா கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அண்ணம்மாவுடைய சிஸ்டர் இறந்து போயிடுறாங்க. அந்த மனவேதனையில அண்ணம்மாவுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அப்புறமும் அண்ணம்மாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பேய் ஓட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அண்ணம்மாவுடைய அப்பாவுக்கு வயசாகுது. அவர் சாவும் தருவாயில அண்ணம்மா கிட்ட இதை விட்டுறாதம்மா, எனக்கு அப்புறம் நீ இந்த விஷயத்த பண்ணு, மக்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்ல அண்ணம்மா சரி அப்படின்னு கேட்டுட்டாங்க. அண்ணம்மாவுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் வச்சு நான் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணம்மா சொல்கிறாங்க. அண்ணம்மானால பிளான்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான கேஸ்ன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கேஸ், அதை பற்றி என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அப்போ தான் அண்ணம்மா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஹீரோவுடைய மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஹீரோவுடைய அம்மா, இப்போ ஹீரோடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 5 பேர், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட சேர்த்துனா மொத்தம் 6 பேர் ஒரு பங்களா வீட்டை விலைக்கு வாங்குறாங்க. ஸோ இந்த பங்களா வீடு குறைஞ்ச விலைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் கிட்ட விலைக்கு வாங்குறாரு. அந்த புரோக்கரும் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார் அப்படின்னு கேட்க ஹீரோ ரைஸ் மில்லில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கரெக்டான வீடு தான், நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, ஒரு நல்ல வீடு தான் சார் அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு வீட்டை அடைச்சி வச்சிருக்காங்க. எதுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த புரோக்கருக்கும் தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டரை கூட்டிட்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய ஜாமானுங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போவே இந்த புரோக்கர் சொல்கிறாரு, எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஜாமானுங்களாக தான் சார் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பெண்டர் பக்கத்தில் தான் இருக்கிறான், எப்போ வேணாலும் என்ன வேலைனாலும் கூப்பிடுங்க, வந்து பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. ஹீரோக்கு 2 பெண் குழந்தை இருந்தும் 3வது பேபிக்கு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லோருக்குமே வரும் இல்லையா. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் ஹீரோவுடைய அம்மா தாங்க. ஹீரோவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால
அதனால ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அப்பாவே திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவோட நம்பிக்கைங்க. அதனால தான் இந்த வீட்டை விலைக்கு வாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபேஸிங்கில் வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு அது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ குறைஞ்ச விலைக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவசர அவசரமாக இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஹீரோக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, பெரிய பொண்ணு பேர் சோஃபி, சின்ன பொண்ணு பேர் தாரா. சின்ன பொண்ணு தாரானால பேச முடியாதுங்க, ஆனால் அவள் தான் துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்களே அந்த கார்பெண்டரை வச்சு அந்த ரூம்குள்ளே போயிட்டு பழைய ஜாமானங்களை எல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனும் இப்போதைக்கு மெழுகுவர்த்தி எல்லாம் ஏற்றி கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. பேசிக்காக இப்போதைக்கு புழங்குற அளவுக்கு வீட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ராத்திரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஆண் குழந்தைய பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. கைஸ், இந்த வாட்டி கண்டிப்பாக ஆண் குழந்தை தானே பிறக்கும், இறந்து போன என் புருஷனே குழந்தையா வந்து பிறப்பாரு தானே அப்படின்ற மாதிரி இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் கேட்க நல்லா இருந்தாலும் போக போக எல்லோருக்குமே இரிட்டேட் ஆகுது. குறிப்பாக நம்ம ஹீரோடைய மனைவிக்கு கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் ஆண் குழந்தை பிறக்காம பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தன்னோட மாமியார் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ராத்திரி பார்த்தீங்கன்னா தாரா துருன்னு அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அந்த பர்டிகுலர் ரூம்குள்ளேயும் நுழையிறா. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போய் ஓடி வந்து இவ பாட்டுக்கு பெட்ரூம்ல படுத்துக்கிறா. ஆக்சுவலா தாராவும் சோஃபியும் ஒரு ரூம்ல தூங்க போறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய மனைவி ஒரு ரூம்ல தூங்க போறாங்க. ஹீரோடைய அம்மா தனி ரூம்ல தூங்க போறாங்க. ஸோ இது ஒரு பங்களா வீடு இல்லையா, ஸோ இட வசதி எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியாக தூங்குறாங்க. ஆனால் சோஃபி மட்டும் தான் தங்கச்சி தாராவோடைய நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு முதல் நாளே நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோ தான் மனைவியை செக்கப்புக்காக கூப்பிட்டு போகிறாரு. டாக்டர் கிட்ட ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு மனைவி கேட்க கவர்மெண்ட் ரூல் படி அது சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நீ ஏன் கேட்குற அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை உங்கள் அம்மா சும்மா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோடைய அம்மா இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களே டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாப்பிக்கே இருக்காதா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி கிளம்புறா. நான் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வழி தெரியும், நேற்று அம்மா கூட்டு போய் காமிச்சிட்டாங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்புறா. தாராவையும் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கும்போது தாராக்கான ஸ்பெஷல் ஸ்கூல் இங்கே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சாமி ஃபோட்டோ எல்லாமே கீழே விழுந்துருதுங்க. என்னது இது, எல்லா ஃபோட்டோவும் ஒரே டைமில் கீழே விழுது, கார்பெண்டர் சரியாக வேலை பார்க்கல போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பா ஃபோட்டோவை எடுக்கும்போது கை கீறி ரத்தம் வந்துடுது. அதை க்ளீன் பண்ணும்போது அப்பாவோடைய முகம் அழிஞ்சு போயிருதுங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை உங்கள் அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோஃபி ஸ்கூலுக்கு போயிட்டா, ஆனால் தாரா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள ஓடி ஆடி துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. குறிப்பாக அந்த வேஸ்டேஜ் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற சேரில் டான்ஸ் ஆடுறது விளையாடுறதுன்னு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. அங்கே தான் ஹீரோக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஹீரோடைய முதலாளி வந்து இன்னும் 2 மாதத்தில் நம்ம ரைஸ் மில்லை ஷட் டவுன் பண்ண போகிறோம், எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க ஏன் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னோட வேலை அப்படின்னு கேட்க, இன்கம் டேக்ஸ் பிரச்சனையா, 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோக்கு கஷ்டமாக போயிருதுங்க. ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வர வழியில் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் விளக்க கொடுக்குறாரு, இதை வச்சு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ட்டு. ஹீரோ அந்த விளக்க வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்க ஏதோ ஒரு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்குது, ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. ஹீரோ பயந்து போயிடுறாருங்க. அப்போ ஒரு வயசானவர் அந்த வழியாக நடந்து போறாரு. அவர் கூட போய் ஜாயின் பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்து நடந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட பீச் கொடுத்துட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறதாவும் இந்த பங்களா வீட்டில் ஸ்டே பண்ணி இருக்கிறதாவும் சொல்றாரு. கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் மர்மமான முறையில் காணாம போயிடுறாருங்க. எங்கே போனாருன்னு யோசனை பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹீரோ சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு நினச்சிட்டு ஹீரோட மனைவி எதுவும் பண்ணல, பாலை மட்டும் சூடு பண்ணி கொடுக்க கரெக்டாக ஹீரோடைய அம்மா வந்து உங்கள் அப்பா ஞாபகமாக இருக்கக்கூடிய இந்த செயினை வியர் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அப்புறம் ராத்திரி எல்லோருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கனவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. வர வழியில் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு இல்லையா, அதுவும் ஒரு வயசானவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சு போனார் இல்லையா, அதுவும் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோஃபி பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறா. தாரா ஒரு மாதிரி பேசிட்டு நின்றுட்டு இருக்கா, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்து பயங்கரமாக சத்தம் போட அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவி வராங்க. வந்து பார்க்கும்போது நம்ம தாரா பார்த்தீங்கன்னா அமைதியாக பெட்டில் போய் படுத்துக்கிறா. சோஃபி தான் வந்து கத்தி இருக்கிற மாதிரி அந்த இடத்துல சீன் கிரியேட் ஆகிருக்குது. ஹீரோ கிட்ட சோஃபி சொல்கிறா, இல்லை தாரா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்ல, அவள் என்ன பண்ணா, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கால, பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க.
சோஃபி மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, இப்போவே நம்ம சொல்கிறத யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க. நாளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சோஃபி மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கா. தாராவை இங்கே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இந்த கார்பெண்டர் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பெண்டரோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையுமே விளையாடுறதுக்காக கூப்பிட்றா. உடனே கார்பெண்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு, உங்க தங்கச்சி கூட சேர்ந்து நாங்கள் விளையாடலான்னு இருக்கிறோம், நாங்கள் மாடிக்கு போகவா அப்படின்னு கார்பெண்டர் கிட்ட கேட்க, கார்பெண்டர் ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்குறாரு. சரின்னு சொல்றாரு. அப்புறம் சோஃபி தாரா 2 பேருமே அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கார்பெண்டர் தங்கச்சி கூட சேர்ந்து விளையாடணும், இந்த கேமை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோட மனைவி சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் ரெடி பண்ணி 3 கிளாஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு கார்பெண்டர் கிட்ட, பொண்ணுங்க கிட்ட இந்த கிளாஸை கொடுத்துட்றீங்களா, 3 கிளாஸ் தான் இருந்தது, வேணும் ஒரு கிளாஸை நீங்களும் உங்கள் சிஸ்டரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கார்பெண்டரும் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு மேலே கொண்டு போகிறாருங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா ரூம்குள்ள சேர் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் ஹீரோடைய அம்மா கண்ணு முன்னாடியே. இதுக்கெல்லாம் காரணம் தான் கணவன் கோவமாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு வேலை போயிடுச்சு, இன்னும் 2 மாதம் தான் வேலை இருக்கும், மொத்த சேவிங்ஸையும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டேன், அதனால இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இன்னொரு குழந்தை வேண்டான்னு தோணுது, நாங்கள் அபார்ட் பண்ணிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவோடைய அம்மா பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க. என் புருஷனே வந்து பிறக்க போகிறான், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னோட பென்ஷன் அமௌண்ட்டை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி தான் பொண்ணு தாரா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ கவனிக்கிறாருங்க. தாரா எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பின்னாடி வராரு. அந்த பொண்ணு கிணத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அந்த இடத்துல சில உருவங்கள்லாம் ஹீரோடைய கண்ணுக்கு தெரியுது. தான் பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு காப்பாற்றுறதுக்காக போய் இவர் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாருங்க. ஸோ ராத்திரி பூரா அந்த கிணத்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தான் கணவன் கத்துற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கிணத்துக்குள்ளே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாருங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ நம்ம ஹீரோவை உயிரோட காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் விசித்திரமாக ஏதோ ஒன்று பார்த்தேன், இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆடிட்டிங் விஷயமா ஹீரோ வேலைக்கு போயிடுறாருங்க. ராத்திரி வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி தாரா கார்பெண்டரோட தங்கச்சி கூட சேர்ந்து வெளியே போய் விளையாடலாம் அப்படின்னு சோஃபியை கூப்பிட, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு அவள் ஹோம்ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோடைய மனைவி வந்து பாப்பா எங்கே அப்படின்னு கேட்க, வெளியே விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வெளியே வந்து பார்த்தா பொண்ணை காணோம். ஹீரோவோடைய மனைவி பதறி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ தான் அண்ணம்மா இந்த பொண்ணை மீட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோடைய மனைவி பதறி போய் கார்பெண்டர் கிட்ட போயிட்டு கேட்டா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னு ஒரு ஷாக்கை கொடுக்குறாருங்க. பொண்ணுங்க 2 பேரும் வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது. அப்புறம் நீங்களும் 3 கிளாஸ் கொடுத்து உன் தங்கச்சி கூட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க, தங்கச்சியே இல்லை நான் யார் கூட ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கார்பெண்டர் சொல்கிறாருங்க. ஹீரோவுடைய மனைவி தாராவை தேடிக்கிட்டே ரோடு வரைக்கும் வந்துடுறாங்க. அண்ணம்மாவை மீட் பண்ணுறாங்க. தாரா மட்டும் ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஹீரோவுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கவனித்து நானே கொண்டு போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது தான் அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணம்மாவோடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்குள்ளே அண்ணம்மா வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விசித்திர உருவத்தை பார்த்ததா வந்து ஹீரோடைய அம்மா சத்தம் போடுறாங்க. ஹீரோவுடைய மனைவியும் வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அங்கே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு செக் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி கொஞ்சம் தூரம் அப்படியே பயந்துட்டே நடந்து போகிறாங்க. பொண்ணுங்க 2 பேருமே அவங்களும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த உருவத்தை பார்த்ததா சொன்ன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஜாமானமெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த ரூம் தான். அந்த ரூம்குள்ளே ஹீரோ நுழைய ஆரம்பிக்கிறாருங்க. கையில் கேண்டிலை வச்சுக்கிட்டு திடீர்னு கேண்டில் அணைஞ்சு போயிடுது. கிட்ட வந்து மேட்ச் பாக்ஸை வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு டோர் லாக் ஆயிருதுங்க. ஹீரோ உள்ள மாட்டிக்கிறாரு. அந்த கேண்டிலும் அணைஞ்சு போயிருது. அகைன் கேண்டிலை பற்ற வச்சா ஹீரோட கண்ணு முன்னாடி ஒரு உருவம் நின்று ஒரு மிரட்டுதுங்க. ஹீரோ பயந்து போய் செவுத்துல அடிச்சு அப்படியே விழுந்துடுறாரு. ஹீரோவோட குடும்பத்தினர் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ண முடியல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புரோக்கரையும் போலீஸையும் வரவழைச்சு இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த ரூம்குள்ள இருந்து மீட்கிறாங்க. ஹீரோக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்கிறாரு. நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டு இந்த புரோக்கர் கிட்ட இந்த வீட்டை விற்று கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே விற்று கொடுனா எப்படி விற்று கொடுக்குறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. எங்ககிட்ட எப்படி விற்றீங்களோ அதே மாதிரி விற்று கொடுங்க அப்படிங்கும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் விற்று தரேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணம்மா அப்படின்ற பேய் விரட்டுற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாரு. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அமானுஷமான ஆக்டிவிட்டியை இவங்களால பொறுத்துக்க முடியலங்க. ரைஸ் மில்லுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வாடகைக்கு இப்போதைக்கு தங்கிக்கலாம், இந்த வீட்டை விற்று அதில் வர பணத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோடைய மனைவிக்கு வயிறு வலி வந்துடுதுங்க. ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோவோடைய அம்மா ஃபஸ்ட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க 2 பேரும் கால் பண்ணி எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க, அம்மா எப்போ வருவாங்க, பாட்டி இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அதே சமயம் நம்ம அண்ணம்மா ஹீரோக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது, அந்த வீட்டில் நீங்கள் இருந்து தான் ஆகணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மா உங்களை எங்கேயுமே போக விடாது, அப்படி போகணும்னு ட்ரை பண்ணால் உங்களை கொல்ல பார்க்கும், நான் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீரோடைய அம்மா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. ஒரு பக்கம் மொத்த குடும்பமும் ஹீரோவோடைய அம்மாக்கான இறுதி சடங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸாசிஸ்ட்டு அண்ணம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பங்களாக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பங்களாக்குள்ளே என்ன அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்து பார்த்தா ரூம்குள்ளே நம்ம ஹீரோவோடைய அம்மா பேயாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ தான் இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியா, உன்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேணாமா, நீ இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிச்சுட்டு அவங்க மர்மமான முறையில் மறைஞ்சு போயிடறாங்க. மறுபடியும் வேறு வேறு இடங்களில் வராங்க. அவங்களோட வாய்ஸ் விசித்திரமாக இருக்குது. அப்போ தான் நம்ம அண்ணம்மா புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே இருக்கிறது ஹீரோவோடைய அம்மா ஆன்மா கிடையாது, வேற யாரோ ஒருத்தரோடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணம்மா இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த பேய் பார்த்தீங்கன்னா அண்ணம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. ஹீரோ அண்ணம்மாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் ஹீரோவையும் அந்த பேய் அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்கிற கிராஸ் எடுத்து காமிக்கவும் அந்த பேய் விட்டுருதுங்க. அப்போ அண்ணம்மா சொல்கிறாங்க, உடனடியாக இந்த வீட்டிலேருந்து நான் வெளியேறி ஆகணும், நான் இருந்தேன்னா என்னோட சேர்த்து உங்களையும் கொன்றும், ஸோ நான் வெளியே போயிட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மா அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நான் திரும்ப வர வரைக்கும் உங்கள் சின்ன பொண்ணு தாராவை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே இருக்கிற பேய் உங்கள் சின்ன பொண்ணு தாராவை தான் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிப்போர்ட்டர் அண்ணம்மா கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேமிலியை காப்பாற்றினீங்களா, என்ன நடந்தது, நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்குறாரு. அண்ணம்மா இந்த கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி எல்லோருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவோடைய சின்ன பொண்ணு தாரா தினம் இந்த சாம்பார் சாப்பாட்டையே செஞ்சு என்னை கொல்றீங்க, வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்க, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடு அப்படின்னு ஹீரோவோடைய மனைவி அன்பா சொல்கிறாங்க. ஆனால் இவ கேட்குற மாதிரி இல்லை, முறைக்கிறா. அதனால் ஹீரோவோடைய மனைவி மிரட்டுறாங்க. பதிலுக்கு இவளும் டென்ஷன் ஆகி அந்த பிளேட்டை தூக்கி போட்டு போயிடுறாங்க. இவளோட பிஹேவியர் எல்லாமே பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருக்குது. இந்த வீட்டை விட்டு இவங்களால வெளியேறவும் முடியல, இந்த வீட்டில் வாழவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணம்மாக்கு நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு விஷுவலாக தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராத்திரி அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ ஸ்டெப்பில் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்தோடைய முகத்தை பார்க்கறதுக்காக கிட்டையே போயிருந்துருக்குறாங்க. அந்த உருவம் மாடியிலிருந்து ஹீரோடைய அம்மாவை தள்ளி விட்டு சாவடிச்சிருந்துருக்குதுங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணம்மாக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ணியிருக்கு. இப்போ கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரூமில் இருந்து மேக்கப் கிட்டெல்லாம் எடுக்கிறாரு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது பயன்படுமான்னு பாருங்க அப்படின்ட்டு. இது மாதிரி பயனுள்ள பொருட்கள்லாம் அந்த ரூம்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்த கார்பெண்டர் சொல்கிறாருங்க. இப்போ அண்ணம்மா பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. கூட ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்காங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் டேலண்டான பசங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேயை ஓட்ட போகிறதா வந்து அண்ணம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணம்மாவும் அண்ணம்மாவுடைய டீமும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையலங்க. ஸோ வீட்டுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணம்மாவுடைய டீமில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆலமரத்தில் சில எலும்பு கூடலாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ணம்மா மீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களுடைய உதவியெல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்கள் குழந்தைங்க மேலே எப்போதுமே கண்ணை வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பேய்ங்க அந்த குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்ல, விளையாடிக்கிட்டு இருந்த சோஃபியும் தாராவும் அந்த டாய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்ட்டு தாரா எடுக்கிறதுக்காக போனவ ஆளையே காணும். உடனே தாராவை தேடி எல்லோருமே காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரத்தில் இவ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ தடுக்கிறதுக்காக போகிறாரு. அண்ணம்மா வேண்டாம் விட்டுருங்க, அவள் சுற்றி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு கூடெல்லாம் கலெக்ட் பண்ணி சேகரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணோட எலும்பு கூடு அப்படின்னு தெரிய வருதுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலமரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஹீரோடைய சின்ன பொண்ணு தாராக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக தாரானால பேசவே முடியாதுங்க. ஆனால் சம்டைம் அவள் பேசுகிறா அப்படின்ற விஷயத்த சோஃபி வீட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாராவை வச்சு சில ரிச்சுவல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே தாராவை படுக்க வச்சு சில ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாரா அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததும் ஹீரோடைய மனைவி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அண்ணம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே பார்க்குறது எதுவுமே நிஜம் கிடையாது, அந்த பேய் உங்ககிட்ட எமோஷ்னலி அட்டாச் ஆகி இந்த ரிச்சுவல்லேருந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும், நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு இந்த வீடு முழுக்க ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த பேய் அதோட வேலையை காட்ட
ஆரம்பிக்குது. எல்லோருமே பயந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. தாரா காணாமல் போயிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே அண்ணம்மாவும் நம்ம ஹீரோவும் தாராவை தேடி போகிறாங்க. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணம்மாவுக்கு இந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றது டீட்டெயிலாக விஷுவலாகவே அவங்களுடைய மைண்டில் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்றதற்கான கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1930 இந்த பங்களா வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அம்மா, அப்பா, 4 பெண் குழந்தை, மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடியை மறுபடியும் அந்த கணவர் வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த வம்சத்துக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை. இது வந்து மாமியாருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 5வது முறையும் வந்து மனைவி ப்ரெக்னென்ட் ஆகிருந்துருக்குறாங்க. ஸோ மனைவியை சரியாக கவனிக்கிறது கிடையாது. அந்த குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 5வது முறையும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு 5வது முறையும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பெண் குழந்தை தான் அப்படின்னு சொன்னதும் அந்த கணவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. கத்தி எடுத்துகிட்டு வந்து வயிற்றை அப்படியே குத்தி கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து வீசுறாருங்க. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. மனைவி மற்றும் அந்த வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை இறந்த போது கீழே இறங்கி வந்தவர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் சரமாரியாக குத்தி கொலை பண்ணுறாரு. வெறி பிடிச்ச ஒரு மிருகமாக மாறுறாரு. அந்த குடும்பத்தில் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாரு. ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வரா. ஓடி வந்தவ அவங்க அப்பாவுக்கு பயந்து அந்த ஆலமரத்தில் ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ அந்த ஆலமரத்துலேயே அந்த குழந்தை இறந்து போகிறா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எலும்பு கூட வந்து கலெக்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பல வருஷமாக யாருமே அந்த ஆலமரத்தை நோட் பண்ணாதனால எலும்பு கூட அந்த ஆலமரத்தில் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அன்போன் பேபி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வைத்தியருங்க புதைச்சிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நபர் குடும்பத்தையே கொலை பண்ணார் இல்லையா, அவரு இறந்து போயிருந்திருக்கிறாரு. இறந்து போனதுக்கப்புறமும் அவருடைய ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்குது. அந்த நபருடைய ஆன்மா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வந்து கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்த கவனித்து பார்க்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே இந்த ஆன்மா வந்து அட்டாக் பண்ணி இருந்திருக்குது, கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. ஆனால் ஹீரோவோடைய மனைவியை மட்டும் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் ஹீரோவோடைய மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தான். ஸோ பாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவியும் மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் கணவர் கொண்டார் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மனைவியோட ஆன்மா இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபரை எதிர்த்து இவங்க ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எரிக்கிறாங்க. அப்போ அந்த பேய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். திரும்பி அந்த பேயோட கண்ணை நீங்கள் பார்த்துறாதீங்க, பார்த்தீங்கன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அண்ணம்மா வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணம்மா டீமில் இருக்கக்கூடிய சாஹில் அவரை பார்த்தீங்கன்னா இந்த பேய் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது. நீ என்னை பார்த்து பயந்துட்டு தானே உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்ல சாஹில் டென்ஷனாக நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு திரும்பி நின்று அந்த பேய் கிட்ட பேசிடுறாரு. உடனே சாஹிலோடைய உடம்புக்குள்ளே அந்த பேய் வந்துடுதுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து இந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ சாஹிலை எதிர்த்து இவங்க எல்லாருமே ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ரிச்சுவலை பண்ணும்போது சாஹிலோடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறுதுங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த வீட்டில் தாங்க அந்த ஆன்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஆன்மாவை விரட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாஹிலோடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை விரட்டினாங்க. அந்த ஆன்மா வெளியேறின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய பொண்ணு வந்து க்யூர் ஆயிடுறா. அதே சமயம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகும்போது ஹீரோ நடந்து வரும்போது ஒரு வயசானவர் வந்து ஹீரோ கூடயே நடந்து வருவார் இல்லையா, அந்த வயசானவர் வேறு யாரும் கிடையாது, பாஸ்ட்டில் அவருடைய மனைவியும் குழந்தை குடும்பத்தையே அழித்த அந்த ஒரு ஆன்மா தான். இந்த ஆன்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோவோடைய ஃபேமிலியெல்லாம் நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இந்த கதை மொத்தத்தையும் இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அட்டன் பண்ணால் யாரோ ஒருத்தங்க ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும், அட்ரஸ் சொல்லியிருக்காங்க, அங்கே போகணும் அப்படின்னு சொல்ல இந்த ரிப்போர்ட்டர் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி லாஸ்ட்டாக இந்த வாட்டி மட்டும் வந்துக்க, அடுத்த வாட்டியெல்லாம் என்னோட கேஸில் நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு பங்களா இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த பங்களாக்கு வெளியில் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நாயை பார்த்தோம் இல்லையா, விசித்திர அனிமல் மாதிரி இருக்குன்ட்டு, அது அங்கே செத்து கிடக்குதுங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, உங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த நாயை ஊர் எல்லையில் தானே புதைக்க சொன்னீங்க, ஆனால் இவர் இங்கே கொண்டாந்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பங்களாக்குள்ளே நம்ம அண்ணம்மா நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லை, இங்கிருந்து தான் கால் வந்தது அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், யாராவது உண்மையிலேயே ஆபத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா அண்ணம்மா கிட்ட வந்து நிற்கிறாரு. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு அண்ணம்மா உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க இந்த ரிப்போர்ட்டரோடைய உருவம் அந்த பேயோடைய உருவமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோடைய குடும்பத்தை கொல்ல நினைச்சது இல்லையா, நம்ம அண்ணம்மா கூட விரட்டி அடிச்சாங்க இல்லையா, அந்த பேய் திரும்பவும் வந்திருக்கு அண்ணம்மாவை போட்டு தள்ளுறதுக்காக ரிப்போர்ட்டரோடைய உருவத்தில். ஸோ இந்த இடத்துக்கு வரவழைச்சோம்னா ஈஸியாக அண்ணம்மாவை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அண்ணம்மாவை வரவழைச்சிருக்கு. அண்ணம்மாவோடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே காருக்குள்ளே இருக்குதுங்க. அண்ணம்மா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி
மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.